கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு? லைக் அவங்களோட டே டு டே லைஃப் இந்த மாரி போகுது. ஃபுட் இதெல்லாம். பட் கல்ச்சர் இப்போ ஒரு மேரேஜோ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ, இல்ல அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரிக் திங்ஸ்லாம் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க? ஆக்சுவலா ஜப்பான் வந்து டிபிக்கல் இந்தியன், பழைய இந்தியனும் பழைய ஜப்பானும் சேம் மைண்ட் செட். ஓகே. சேம் சேம் தான். நம்ம எப்படி வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ம். ஹஸ்பண்ட் தான் சம்பாதிக்கணும், ஹஸ்பண்ட் தான் ம். ஃபேமிலியை பார்க்கணும். இது ஒரு 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 டைம் வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு ஜப்பான். இப்பவுமே டோக்கியோவை தவிர மற்ற எல்லா ஏரியாவும் அப்படிதான் இருக்கு. அங்க இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு? டிபெண்ட்ஸ். ஒரு நாள்லயும் பிரேக்கப் ஆகலாம், 10 வருஷமும் கண்டினியூ பண்ணி பிரேக்கப் ஆகலாம். அவங்க மேரேஜ்ல விசிட் பண்ணிருக்கீங்களா? லைக் நான் போனதில்ல ஒரு டைம் கூட. ஏன்னா என்னை சுத்தி யாரும் கல்யாணம் பண்ணல. ஓ! யாரும் கல்யாணம் பண்ணல. ஓகே, ஓகே. So, அதனால மேரேஜ்க்கு அவங்க மேரேஜ் நம்ம மேக்ஸிமம் 20 to 30 ஓகே. அவ்வளோதான். அவ்வளோ பீப்புள் தான் வருவாங்க.